சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி. தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ் விழித்தது, தமிழ் இனத்தின் பண்பாடு பிழைத்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தமிழ் விழித்தது, தமிழ் இனத்தின் பண்பாடு பிழைத்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், முதலமைச்சரின் இந்த கருத்து குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எஸ்தல பதிவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்து, முகமூடி இந்தி ஒளித்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் என்று தனது எஸ்தல வாயில் பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்தி என்பது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சமஸ்கிருதமும் மேலும் சில மொழிகளும் கலந்து பிரிப்படைந்தது உருவான மொழி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழி, தனித்துவத்தில் திராவிட குடும்பத்து மொழியை கிளட்டிட செய்த தாய்மொழி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழ் மொழி இந்தி மொழியாலே இந்திய முன்னிறுத்தி மறைமுகமாக திணிக்க நினைக்கும் சமஸ்கிருதத்தாலே ஒருபோதும் அழிக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தனித்துவமான பண்டைய சித்தத்தை சிந்தாந்த நோக்கத்துடன் கொண்டிருக்கக்கூடிய இந்த மொழி நேரடியாக மார்பில் தொடர்ச்சியாக திராவிட இயக்கம் இருந்து வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எஸ்தல பதிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பீகார் மாநில மக்கள் சொந்த மொழியான மிதிலி அடுத்த தலைமுறைக்கு அறிய முடியாதபடிக்கு சென்று விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்தியாவின் பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அந்த மாநிலத்தின் தாய்மொழி என்பது பலருக்கும் ஹிந்தி என நினைப்பார்கள். ஆனால் உண்மையாக அது இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த இந்தி மொழி இருக்கும் இடத்தில் தெரியாமல் மற்ற மொழிகளை மறைக்கிறது என்றும் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எஸ்தல பதிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இந்த இந்தி மொழியை நாம் ஏற்பதால் திராவிட இயக்கம் ஏற்பட்டு விழிப்புணர்வுகளையும் தொடர்ச்சியாக நாம் தாய்மொழி தமிழ் மொழி காக்க தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை நிலைநிறுத்த இந்த திராவிட இயக்கமானது பயன்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த மத்தியில் வாழக்கூடிய இருக்கக்கூடிய பாஜக அரசு இந்த இந்தி மொழியும் மற்றும் சமஸ்கிருத மொழியையும் திணிக்கும் முயற்சியை மேற்கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், தமிழ்நாடு முதலமைச்சரின் எக்ஸ் வலைதள பதிவு குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணதற்காக நன்றி சாமுவேல் எபினேசர்.